யோகி சாரை கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு என்ன கேட்குறாங்க. நினைச்சேன். நான் தான் இதை அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேனே. யோகி சார் உன்னை லவ் பண்றாரு, கண்டிப்பா ஒரு நாளைக்கு வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொல்லுவாருன்னு. அன்னைக்கு நான் சொல்லும் போதெல்லாம் நான் சொன்னதை நீ கேட்கல, நம்பல. இன்னைக்கு கடைசியில் என்னாச்சுன்னு பார்த்தேன்ல, அவங்க அம்மா வந்துட்டு இன்னைக்கு உங்ககிட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, நீ என்ன முடிவு பண்ணியிருக்க? நான் யோகி சாரை கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்ன சக்தி இப்படி சொல்ற? நல்லா யோசிச்சுதான் நீ இந்த முடிவு எடுத்திருக்கியா? ஆமா மகி, எனக்கு என் வாழ்க்கையை விட மாமா வாழ்க்கை தான் முக்கியம். புகழ் மாமா கூட என்னை சேர்த்து வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒருவேளை ஏதோ ஒரு வகையில் மாமா என்னை பார்த்துட்டா, நான் உயிரோட தான் இருக்கேன்னு தெரிஞ்சா, அப்புறம் மாமாவும் சங்கீதாவும் வாழ்ற வாழ்க்கையில பிரச்சனை வந்துடும். அது மட்டும் இல்லை, நான் இன்னும் தனியாக தான் இருக்கேன்னு தெரிஞ்சா அவசரப்பட்டு சங்கீதாவை கல்யாணம் பண்ணிட்டோமேன்னு மாமாவோட மனசு உறுத்தும். இது எதுவுமே நடக்கக்கூடாதுன்னா மாமா என்னை பார்க்கும்போது நானும் ஒரு கல்யாணம் பண்ணி நல்ல வாழ்க்கை வாழ்றேன்னு அவருக்கு தெரியணும். அப்பதான் அவர் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாரு. அதனால நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது தான் எனக்கு சரின்னு தோணுது மகி. சக்தி, இது உன்னோட வாழ்க்கையை மட்டும் சம்பந்தப்பட்டது கிடையாது. இதுல புகழோட வாழ்க்கையும் இருக்கு. அதை பத்தி நீ நல்லா திங்க் பண்ணும். யோகி சார் புகழுக்காக உயிரை கொடுக்கவே துணிஞ்சாரு. நிச்சயமா அவர் புகழ் மேல பாசமா தான் இருப்பாருன்னு எனக்கு தோணுது மகி. அது மட்டும் இல்ல மகி, யோகி சார் என்னை முதல்ல பார்த்ததுல இருந்து அவர் என்னை விரும்பியிருக்காரு. ஆனா இது வரைக்கும் அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கொண்டு டார்ச்சர் பண்ணதே இல்லை. ஏன் இன்னும் சொல்ல போனா அவர் என்ன லவ் பண்றாருன்னு என்கிட்ட ப்ரொபோஸ் கூட பண்ணதில்ல. அவர் வீட்ல என் கர்ச்சீஃபை பார்த்தேன். அதுல ஐ லவ் யூ சக்தின்னு எழுதிருந்துச்சு. அது கூட அவர் என்கிட்ட மறைச்சுதான் வச்சிருந்தாரு. இவ்வளவு ஏன், இப்ப கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது கூட ஜென்யூனா அவர் அம்மா மூலமா தான் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்டவரை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் எனக்கு சரின்னு தோணுது மகி. அதனால நான் யோகி சாரை கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். சக்தி, நீ முடிவு பண்ணிட்டா ஓகே. ஆனா புகழுக்கு இது பிடிக்கணும்ல. நீ தான் சொல்வி, அவன் சின்ன பையன், நாம தான் சொல்லி புரிய வைக்கணும்னு. அப்படிதான் சொல்லி புரிய வைக்கணும். நான் திரும்பவும் சொல்றேன் சக்தி, ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பல தடவை யோசிக்கலாம். ஆனா ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா ஏன்டா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தோன்றதை நம்ம என்னைக்குமே யோசிக்க கூடாது. அது மட்டும் நீ உன் மனசுல வச்சுக்க. இல்ல மகி, நான் நல்லா யோசிச்சுதான் முடிவு எடுத்திருக்கேன். இதுல எந்த மாற்றமும் இல்ல. நான் யோகி சாரை கல்யாணம் பண்ணிக்க போறேன். இப்பவே இதை அவங்க கிட்ட சொல்ல போறேன். அப்போ நீ யோகி சாரை விருப்பப்பட்டதான் கல்யாணம் பண்ணிக்கிற, அப்படிதானே? இல்ல மகி, இதுல என் விருப்பம் எதுவும் முக்கியம் இல்ல. என் மாமாவோட வாழ்க்கையில என்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. என் மாமாவோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்க போறேன். ஓகே சக்தி, எனிவேஸ் நீ டிசைட் பண்ணிட்ட. ஆல் தி பெஸ்ட். என்னை மன்னிச்சிருங்க மாமா. நீங்க சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். இதை தவிர வேற வழி எனக்கு தெரியல மாமா. ஹலோ மில்கி பாய், எப்படி இருக்கீங்க? மில்கி மேன், நான் ரொம்ப அப்செட்ல இருக்கேன். அதனால நான் சொல்றத மட்டும் கேளுங்க. என்னாச்சு மில்கி பாய்? சரி சொல்லுங்க. நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் மில்கி மேன். என்ன ஹெல்ப் மில்கி பாய்? சொன்னா செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது. நீங்க முதல்ல விஷயத்த சொல்லுங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் மில்கி மேன். அதான் தெரியுமே மில்கி பாய். உங்களுக்கு என்ன பிடிக்குமா மில்கி மேன்? உங்களை மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மில்கி பாய். அப்படின்னா நான் சொல்றது செய்யுங்க மில்கி மேன். என்ன செய்யணும் சொல்லுங்க. நீங்க எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க மில்கி மேன். நீங்க எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு நீங்க அப்பாவாயிடுவீங்க.
எனக்கு உங்களை மாதிரி தான் அப்பா வேணும் மில்கி மேன். ப்ளீஸ் மில்கி மேன், எங்க அம்மாவை நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க மில்கி மேன். அதுக்கு இல்ல மில்கி பாய், உங்க அம்மாவை மில்கி மேன், ஆ, எங்க அம்மா ரொம்ப பாவம் மில்கி மேன். அவங்களுக்கு என்னை விட்டா வேற யாருமே இல்லை, தனியா தான் இருக்காங்க. இத்தனை நாளா அவங்க எனக்காக மட்டும்தான் வாழ்றாங்க. அவங்களுக்காகவும் எனக்காகவும் நீங்க எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க மில்கி மேன். ப்ளீஸ் மில்கி மேன். நீங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க மில்கி மேன். ஆனா ஓகேன்னு சொல்லுங்க மில்கி மேன். உங்க போனுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். பாய் மில்கி மேன். மில்கி பாய், மில்கி பாய். உன் இடத்துல எப்படி சக்தி அவன் அம்மாவை நினைச்சு பார்க்க முடியும்? கடவுளே, சக்தி நல்ல பதிலா சொல்லணும். யோகி, யோகி, இப்படி நடந்துகிட்டே இருந்தா எப்படி? கொஞ்ச நேரமாவது வந்து உக்காரேன். கால் வந்தா பேசிக்கலாம். அம்மா, ஏமா சக்தி யோசிச்சு சொல்றேன்னு தானே சொன்னா? ஆமாப்பா. அப்போ நிச்சயம் கால் பண்ணுவா. மேபி கொஞ்ச நேரத்துல கால் பண்ணுவா பாருங்களேன். ம். அம்மா, நீங்க சக்தி நம்பர் சேவ் பண்ணி வைக்கலையா? சேவ் பண்ணி தான் வச்சிருக்கேன். அப்படியே நம்பரா வருது? அது வேற யாராவது நம்பரா இருக்கும். யாருன்னு அட்டென்ட் பண்ணி கேளு. சாரிம்மா, சக்தி தவிர நான் வேற யார்கிட்டயும் பேச மாட்டேன். ம். நீங்களே பேசிக்கோங்க. ஒருவேளை சக்தி வேற நம்பர்ல இருந்து கால் பண்ணா நானே அட்டென்ட் பண்ணி பேசவா? ம். ஹலோ சார், நாங்க டீம் ஒர்க் ப்ராப்பர்ட்டில இருந்து கால் பண்றோம். டெல்லிக்கு பக்கத்துல 600 ஸ்கொயர் ஃபீட்ல நாங்க 5 lakhsக்கு எதுவும் தரோம். வேணாம், வைமா போன. என்னப்பா, யார் போன்ல? ஏதோ ரியல் எஸ்டேட் காரங்க ஃபிளாட் வேணுமான்னு கேக்குறாங்க. அது அவங்க வேலை தானப்பா. அதுக்கு எதுக்கு நீ கோவப்படுற? அதுக்குன்னு ஒரு கால நேரம் இல்லையாம்மா? ம். நீ எப்படி இருப்பேன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? அம்மா, நீங்க எனக்கு அம்மாவா இல்ல அவங்களுக்கு அம்மாவா? எதுக்கு தேவையில்லாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? போன். அம்மா, சக்தி தான் கால் பண்றா. நீங்க பேசுங்கம்மா. ஏன்பா, நீயே பேசு. இல்லம்மா, அவ யோசிச்சு சொல்றேன்னு உங்ககிட்ட தானே சொன்னா. சோ நீங்க பேசினாதான் சரியா இருக்கும். நீங்களே பேசுங்கம்மா. என்னங்க? சரி. சக்தி சொல்லுமா. நான் நல்லா யோசிச்சிட்டேன். என்னம்மா முடிவெடுத்திருக்க? அது ஃபோன்ல வேணாம் ஆண்டி. நீங்களும் யோகி சாரும் நாளைக்கு காலையில 10 மணிக்கு என் வீட்டுக்கு வாங்க. ஆ, வந்தா உன் முடிவை சொல்லிடுவல்ல? அதுக்கு தான் ஆண்டி வர சொன்னேன். சரி சக்தி, கண்டிப்பா வந்துடுறோம். ம். அம்மா, ஆ? என்னம்மா சக்தி என்ன சொன்னா? சொல்ல மாட்டேனே. மா ப்ளீஸ்மா, சக்தி என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்கம்மா.
எனக்கும் என் மருமகளுக்கும் 1000 இருக்கும். அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. போ. அம்மா ப்ளீஸ்மா. சக்தி என்ன சொன்னான்னு இருங்க இருங்க. என்ன சொன்னீங்க? அவளை மருமகனா சொன்னீங்க? ஆமா. அப்போ சக்தி ஓகே சொல்லிட்டாளா? இல்ல. என்னம்மா நீங்க ஆமா இல்லன்னு சொல்றீங்க? சக்தி அப்படி என்னதாம்மா சொன்னா? அவ நம்மள நாளைக்கு காலையில 10 மணிக்கு அவ வீட்டுக்கு வர சொல்லிருக்கா. எதுக்குமா? அவ முடிவை நேர்ல சொல்ல. அப்போ அவ இன்னும் முடிவே சொல்லலையா? நீங்க ஏமா அதுக்குள்ள மருமகன் சொன்னீங்க? டேய், அவளுக்கு பிடிக்கலன்னா சாரி ஆண்டின்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிருப்பா. நேர்ல வர சொன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இப்படி ஒண்ணுமே தெரியாத வெகுளியா இருக்கியேடா, அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ம்? இது முதல்ல சுரேந்தருக்கு சொல்லணும். ஹலோ, சொல்லுடா. டேய் நண்பா, நம்ம முயற்சி வீண் போகலடா. ஏய், என்னடா சொல்ற? சக்தி அம்மா கிட்ட அவ முடிவை சொல்றதுக்கு நாளைக்கு அவ வீட்டுக்கு என்னையும் அம்மாவையும் வர சொல்லியிருக்கா. ஏய், சூப்பர்ரா மச்சான். வீட்டுக்கு வர சொல்லிருக்காங்கன்னா கண்டிப்பா ஓகே சொல்லுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அம்மாவும் அப்படிதான்டா சொன்னாங்க. டேய், ஆல் தி பெஸ்டா நண்பா. தேங்க்ஸ்டா. சரி, போயிட்டு வந்து கால் பண்ண எனக்கு. யா ஷோ.
மன்னிச்சிருங்க மாமா. சக்தி, என்ன மன்னிச்சிரு சக்தி. இத்தனை நாள் நான் தனியாவே வாழ்ந்துட்டேன். இப்படியே புகழ வளர்த்து ஆளாக்கிடணும்னு நினைச்சேன். என் வாழ்க்கையில கிடைச்ச பொக்கிஷம் நீ. உன்னை இழந்துட்டு இத்தனை நாள் நான் தனியாவே வாழ்ந்துட்டேன். ஆனா இப்போ யோகியை கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதுவும் நீங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் மாமா. ஆனா இப்ப புகழ்னு ஒருத்தன் அவன் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேக்குறான். என்னால நீ இருந்த இடத்துல இன்னொருத்தைய நினைச்சு கூட பார்க்க முடியாது சக்தி. நான் செய்யறது சரியா இல்ல தப்பான்னு எனக்கு தெரியல. உள்ளுக்குள்ள வருத்தம் இருந்தாலும் எனக்கு இதை விட்ட வேற வழி தெரியல மாமா. தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த குட்டி பையன் மனசுல ஆசை வர நான் காரணம் ஆயிட்டேன்னு நினைக்கும் போது வருத்தமா இருக்கு சக்தி. நான் யோகியை கல்யாணம் பண்ணிக்க போறது புகழுக்கு சுத்தமா பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். இருந்தும் செய்யறேன். ஆனா இது புகழ் மனசு எந்த அளவுக்கு பாதிக்கும் தெரியல. நான் புகழோட அம்மாவை பார்த்து என்ன மன்னிச்சிருங்க, எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம், புகழ் மனசுல இப்படி ஒரு ஆசை வர நான் காரணமாயிட்டேன்னு சொல்லி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க போறேன் சக்தி. அது புகழ் மனசை எந்த அளவுக்கு பாதிக்கும்னு எனக்கு தெரியல. புகழ் உங்க மேலதான் ரொம்ப பாசமா இருக்கான். நீங்க தான் அவன் அப்பான்னு தெரியாம அவனுக்கு நீங்க தான் அப்பாவா வரணும்னு சொல்றான். ஆனா நீங்க சங்கீதாவோட சந்தோஷமா வாழ்றீங்க. அந்த வாழ்க்கையில நாங்க எப்படி குறுக்க வர்றது? அது மட்டும் இல்ல, சங்கீதா இப்போ கர்ப்பமா வேற இருக்கா. உங்களுக்கும் ஒரு வாரிசு வரப்போகுது. இந்த நேரத்துல புகழ் உங்க பையன் வந்து நின்னா பாவம் நீங்க. உங்க நிலைமை சங்கடமாயிடும். அந்த கஷ்டத்தை நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் மாமா. புகழோட அம்மாவுக்கு அவன் நினைச்சது தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல சக்தி. ஆனா அவங்க மனசுல அப்படி ஒரு எண்ணம் இல்லைன்னா அவங்க மனசு எவ்வளவு வருத்தப்படும். என்னால அவங்க லைஃப்ல பிரச்சனை வரக்கூடாது சக்தி. அதனால நாளைக்கு முதல் வேலையா டெல்லி போயிட்டு புகழோட அம்மாவை பார்த்து பேச போறேன். என்னால யாரும் கஷ்டப்படக்கூடாது சக்தி. உங்க லைஃப் சந்தோஷமா இருக்கணும்னா எனக்கு பிடிக்கலனாலும் நான் யோகியை கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும். நீ இருந்த இடத்துல என்னால யாரையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது சக்தி. I love you சக்தி. I love you so much.